ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை ஏசாயா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டது. இந்த பகுதியை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு ராஜாவினுடைய பிறப்பை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. 6ஆம் வசனத்திலே நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். எனவே இது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை முன்னறிவிப்பாக சொல்லப்பட்டது என்றும் எசேக்கியா ராஜானுடைய பிறப்பை சொல்லப்பட்டது என்றும் சொல்லும் இரண்டு வேறு கருத்துக்கள் இருக்கிறது. ஆனாலும் இன்று நம்முடைய வாழ்க்கைக்கு இதிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், முதலாவது, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் உங்களுடைய வாழ்க்கையிலே எதை செய்யும் என்று சொன்னால், 2ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, இருளை நீக்குவார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை அவர் நீக்கி போடுவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே கடன் பிரச்சனை இருக்கலாம், வியாதி இருக்கலாம், தோல்வி இருக்கலாம், தொழிலிலே நஷ்டம் இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு காரியம் உங்களை இருளுக்குள்ளே நடத்துவது போன்ற, வழி தெரியாமல் திகைத்து நிற்பது போன்று நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இருளிலே ஒரு வெளிச்சம் உண்டாகும், அதை சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் செய்யும் என்று சொல்லுகிறார். எனவே முதலிலே ஆண்டவர் உங்களுடைய வாழ்விலே இருளை நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வருவார். இரண்டாவது, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வது என்ன? 3ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். மகிழ்ச்சி, உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாகும். அதற்கு அழகாய் சொல்லப்படுகிறது, அறுப்பில் மகிழ்வது போலவும் கொள்ளையை பங்கிடும்போது மகிழ்ச்சி உண்டாகும், அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. அறுப்பில் மகிழ்வது, ஒரு அறுவடை வருவதற்கு பல பிரயாசங்கள் செய்ய வேண்டும் இல்லையா? நிலத்தை உழுது பயிர் செய்து களை எடுத்து உரமிட்டு நீர் பாய்ச்சி ஏராளமான கடினப்பாடுகளை கடந்து கடைசியாக அறுவடை வரும்போது அதற்கு பின் என்னதில்லை, பாடுகள் இல்லை. அதே போல கொள்ளையை பங்கிடுதல், 2 நாடுகளுக்கிடையே போர் நடைபெறும் போது வெற்றி பெற்றவர்கள் தோல்வியை அடைந்த நாட்டை கொள்ளையிடுவார்கள். ஆனால் அந்த வெற்றிக்கு முன்பாக அவர்கள் பட்ட கடினப்பாடு, எத்தனையோ வெட்டுக்களை வாங்கியிருப்பார்கள், எத்தனையோ காயங்களை பட்டிருப்பார்கள். ஆனால் இனி காயமில்லை, ஏனென்றால் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இனி எதிர்த்து நிற்பதற்கு ஆள் கிடையாது. எனவே மகிழ்ச்சி என்பது இனிமேல் வாழ்க்கையிலே நாம் கவலைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை, துன்பப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை என்கின்ற ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியைப் போல உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. எனவே முதலாவது, இருள் வெளிச்சமாக மாறும். இரண்டாவது, துன்பம் மகிழ்ச்சியாக மாறும். மூன்றாவது, நீங்கள் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்படுகிறது, அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாகும். அப்படின்னா என்ன? 2 நாடுகள் போரிடும்போது யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் தோல்வியடைந்த நாட்டை கொள்ளையடிப்பார்கள். அது மாத்திரமல்ல, கொள்ளையடித்து விட்டு போகும்போது தீ வைத்து விட்டு சென்று விடுவார்கள். இதை நீங்கள் எங்கே பார்க்கலாம் என்று சொன்னால், தாவீது சிக்லாக்கில் இருக்கும்போது அவன் ஆகீஸ் ராஜாவோடு போரிடுவதற்காக போகிறான், தன் ஆட்களை எல்லாம் அழைத்து கொண்டு. ஆனால் ஆகீஸ் அவனை நீ வர வேண்டாம் என்று சொல்லி திருப்பி அனுப்பும்போது 3 நாட்கள் ஆகிறது அவன் வந்து சேர்வதற்கு. இங்கே வரும்போது
புகையாய் எழும்புகிறது ஊரிலே. என்ன என்று விசாரித்தால், அமலேக்கியர்கள் வந்து நாட்டை கொள்ளையடித்து எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு போகும்போது தீ வைத்துவிட்டு சென்று விட்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே இங்கே சொல்லப்படுகிற செய்தி என்ன? உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி உண்டாகும், தோல்வி விலகும், எல்லாம் அக்கினிக்கு இரையாக்கப்படும், நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை தருகிறார். எனது அருமையானவர்களே, இதை சேனைகளுடைய கர்த்தருடைய வைராக்கியம் உங்களுடைய வாழ்க்கையில் செய்யும். அதற்காகவே ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். இந்த பண்டிகை நாட்களை கொண்டாட போகிறீர்கள் அல்லவா? எனவே இந்த பண்டிகை நாட்களை கொண்டாட இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன என்று சொன்னால், அவருடைய பிறப்பின் மகிழ்ச்சியான செய்தி என்ன என்று சொன்னால், முதல் காரியம், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் விலகும். இரண்டாவது, மகிழ்ச்சி பெருகும். மூன்றாவது, வெற்றி உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.